நேற்று வீடியோவில் நம்ம வீட்டிலேயே எப்படி நம்ம ரா பனானா பவுடர் செய்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதை நான் பசங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்குறேன்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். சின்ன பையனுக்கு 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்துகிட்டு சின்ன கிளாஸில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன். இது நீங்கள் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறதை விட விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட லம்ஸ் எல்லாமே இல்லாமல் நீட்டாக மிக்ஸ் ஆகி வரும். இப்போ கண்டினியூஸாக ஸ்டவ் மேலே வச்சு கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து திக்காகி வரும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் ஆன பிறகு குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 1 இயர் பேபிக்கு மேலேனா நீங்கள் சால்ட்டோ இல்லைனா சர்க்கரை போட்டு கூட ஃபீட் பண்ணிக்கலாம். நான் தம்பிக்கு சர்க்கரை இல்லை சால்ட் எதுவுமே போடல. ஸோ பெரிய பாப்பாவுக்கு 2 கரண்டி அளவுக்கு தோசை மாவில் 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தேன்னா அவளும் சூப்பராக சாப்பிட்ருவா. நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தீங்களாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.